ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுரக்காயும் பருப்பும் போட்டு ஒரு அருமையான ஒரு கிரேவி. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, பார்த்திங்கன்னா அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி சேனல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 4 விசில் எடுத்துங்க. அது இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி கடாய் எடுத்துங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்து நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, ஃபெனுக்ரிக் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 4-5 பல் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி போட்டு பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து மெயின் ஐட்டம், நம்ம சுரக்காயை இந்த மாதிரி தோலில் நீக்கிட்டு நல்லா ஒரு க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து அது வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும் சீக்கிரமாக. பாருங்கள், ஒரு 3/4 தான் வந்துருச்சு. 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி வந்ததும் மறுபடியும் லேசாக மஞ்சத்தூள், காரக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. சேர்த்துட்டு அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளியை இந்த மாதிரி கரைச்சி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் அந்த புளியினுடைய பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் வேக விட்ருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு சுரக்காய் பருப்பு கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இந்த உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.